கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, பரமாத்த குரு ஒரு நாள் தன் சீடர்களிடம் பயணம் செய்து கொண்டிருந்தார். பயணம் செய்து கொண்டிருந்த பொழுது அவருடைய கைப்பையானது கீழே விழுந்து விடுகிறது. இவர் குதிரையின் மேல் செல்ல சீடர்கள் அவரை பின்பற்றி செல்கிறார்கள். கீழே விழுந்த கைப்பையை சீடர்கள் எடுக்கவில்லை. போய் சேர வேண்டிய இடம் வந்ததும் தன்னுடைய கைப்பையை பார்க்கிறார். கைப்பை காணவில்லை. சீடர்களிடம் கேட்கிறார், அது கீழே விழுந்து விட்டது என்று சொல்கிறார்கள். எடுத்திருக்க வேண்டியது தானே என்று சொல்ல, நீங்கள் ஒன்றும் சொல்லவில்லையே என்று சொல்ல, உடனே பரமாத்த குரு எவற்றையெல்லாம் எடுக்க வேண்டும் என்று குறிப்பிடுகிறார். கீழே விழுந்தவைகளை இனிமேல் நீங்கள் எடுத்து என்னிடம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லிவிடுகிறார். இப்பொழுது மறுநாள் இன்னொரு பக்கமாக பயணம் செல்கிறார்கள். பயணம் சென்று அந்த இடத்தை அடைந்த பொழுது கடைசியில் வந்த சீடர் அவர் சென்ற குதிரையின் சாணத்தை எல்லாம் கையில் வைத்திருந்தார். எதற்காக இதை எடுத்து வந்திருக்கிறீர்கள் என்று கேட்டபொழுது, நேற்று நீங்கள் என்னிடமிருந்து நான் போகக்கூடிய வழியில் எதெல்லாம் விழுகிறதோ அதையெல்லாம் எடுத்து வர வேண்டும் என்று சொன்னீர்களே, எனவே சாணத்தை உங்களுடைய குதிரை விட்டு சென்றது, எனவே கொண்டு வந்து விட்டேன் என்று சொல்லுகிறார். உடனடியாக இவர் யோசித்து எவைகளையெல்லாம் எடுத்து செல்ல வேண்டும், எவைகளையெல்லாம் எடுக்க வேண்டாம் என்று ஒரு அட்டவணை தயாரித்து அவருடைய கைகளில் கொடுக்கிறார். இப்பொழுது ஒரு நாள் பயணம் செய்ய வேண்டிய நிலை. பயணம் சென்ற நிலையிலே பரமாத்த குரு குதிரையிலிருந்து வழிக்கு விழுந்து விடுகிறார். குதிரை சென்று கொண்டிருக்கிறது, சீடர்களும் சென்று கொண்டிருக்கிறார்கள். விழுந்தவர் அடிபட்டதால் எழ முடியாமல் அவர்களை நோக்கி அழைக்கிறார் உதவிக்கு. யாரும் ஒன்றும் செய்யவில்லை. ஏன் இப்படி செய்கிறீர்கள் என்று கேட்டபொழுது உடனே அட்டவணையை பார்த்து, நீங்கள் எதை எடுக்க வேண்டும், எதை எடுக்க வேண்டாம் என்று குறிப்பிட்டிருக்கிறீர்கள். அதில் நீங்கள் விழுந்தால் நீ தூக்க வேண்டும், உங்களை எடுக்க வேண்டும் என்று எழுதவில்லையே என்று சொல்லி பயணத்தை தொடரும் வேளை அட்டவணையை வாங்கி என்னை தூக்கிவிடுங்கள் என்று சொன்ன பிறகு அவரை தூக்கிவிடுகிறார்கள். சட்டங்கள் மனித மகிழ்ச்சிக்காகவும் மனிதனுடைய நிறைவாழ்வுக்காகவும் கொடுக்கப்பட்டவை. அவைகளை சரியான முறையில் பயன்படுத்த வேண்டும் என்ற நிலையில்தான் இன்று இந்த பரமாத்த குருவின் சீடர்களைப் போல பரிசேயர்கள் கொடுக்கப்பட்ட சட்டத்தை தவறாக பயன்படுத்துவதை இன்றைய நற்செய்தியில் நாம் வாசிக்க கேட்கிறோம். கடைபிடிக்க வேண்டிய சட்டங்கள் எல்லாம் உள் அர்த்தத்தை கொண்டவை ஒவ்வொன்றும். ஆனால் அந்த உள் அர்த்தத்தை விட்டுவிட்டு வெளி சடங்குகளை மட்டும் இவர்கள் செய்து கொண்டிருப்பதை இயேசு கண்டிப்பது இன்றைய நற்செய்தியில் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. கைகளை கழுவுதல், பாத்திரங்களை கழுவுதல், இவைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் அவர்கள் அதன் வழியாக கடைபிடிக்க வேண்டிய அகத்தூய்மை, வெளியில் உள்ள பொருட்களே நம்மிடம் சுத்தமாக பயன்படுத்தும் நிலையிலே நம்முடைய அகமானது சுத்தமாக இருக்க வேண்டும் என்பதுதான் கொடுக்கப்பட்ட திருச்சபையின் கட்டளை. ஆனால் இவர்கள் வெளிப்பொருட்கள் சுத்தமாக இருக்க வேண்டும் என்று வெளிப்பொருட்கள் மேல் கவனத்தை செலுத்துகிறார்கள்.
ஏற்கனவே சீடர்கள் கைகளை கழுவி உண்டு கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவரிடம் போய் குற்றம் சாட்டுகிறார்கள், உங்கள் சீடர்கள் கைகளை கழுவாமல் உண்டு கொண்டிருக்கிறார்கள் என்று. ஏற்கனவே அவர்கள் கைகளை கழுவிவிட்டு சாப்பிட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆனால் யூத முறைப்படி எப்படியெல்லாம் கழுவ வேண்டுமோ அந்த முறைப்படி கழுவாமல் நாம் இப்பொழுது செய்வதைப் போல செய்வதை குற்றமாக எடுத்துக்கொண்டு ஆண்டவரிடம் சொல்லும் நிலையில்தான் ஆண்டவர் அவர்களுக்கு அழகான வார்த்தையை சொல்லுகிறார். உள்ளிருந்து வருபவை தான் உங்களை தீட்டுப்படுத்துகின்றனவே தவிர வெளியிலிருந்து செல்பவை உங்களை தீட்டுப்படுத்துவதில்லை. எனவே நீங்கள் பரணிகள், செம்புகள், இன்னும் உங்களுடைய பாத்திரங்கள், கைகளை ஒழுங்காக கழுவி சுத்தமாக வைக்க வேண்டும் என்று எண்ணுகிறீர்கள். ஆனால் உள்ளத்தில் எத்தனை விதமான அழுக்குகளை நீங்கள் சுமந்து கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் உள்ளத்திலிருந்து வரக்கூடியவை உங்களை மாசுபடுத்துகின்றன என்று ஒரு பட்டியலிடுகிறார். பரத்தமை உங்களுடைய உள்ளத்திலிருந்து வருகிறது. களவு செய்தல் உங்கள் உள்ளத்திலிருந்து தூண்டப்படுகிறது. கொலை செய்யும் எண்ணம் உள்ளத்திலிருந்து தூண்டப்படுகிறது. உபச்சாரம் செய்யக்கூடிய மனநிலை உள்ளத்திலிருந்து தூண்டப்படுகிறது. பேராசை உள்ளத்திலிருந்து வெளிவருகிறது. தீய செயல்களை செய்ய வேண்டும் என்பதும் உள்ளத்தினால் தூண்டப்படுகிறது. வஞ்சகம், காமவெறி, பொறாமை, பழிப்புரை, செருக்கு, மதிகேடு என்று சொல்லக்கூடிய தீய எண்ணங்கள் எல்லாமே உள்ளிருந்து வெளியே வந்து மனிதனை மாசுபடுத்துகின்றனவை தவிர நீங்கள் இந்த கழுவாத செம்புகளும் கழுவாத கைகளும் உங்களை உள்ளே தீட்டுப்படுத்துவதில்லை. எனவே நீங்கள் உங்களுடைய முறைப்படி கைகளை கழுவ வேண்டும் என்று நினைக்கும் நீங்கள் உங்கள் உள்ளத்தில் எப்படிப்பட்ட அழுக்குகளை சுமந்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதை யோசித்து அதன்படி செயல்பட முயற்சி செய்யுங்கள். எனவே சட்டங்களின் உள்நோக்கங்களை செயல்படுத்துங்கள். வெளிநோக்கத்தோடு முடித்து கொண்டு அதனுடைய உள்நோக்கத்தை உள்வாங்க மறந்து விடாதீர்கள் என்று நற்செய்தியின் வழியாக இயேசு குறிப்பிடுகிறார். இன்று வாசிக்கப்பட்ட முதல் வாசகத்திலே ஆண்டவரே இஸ்ராயேல் மக்களுக்கு சட்டங்களை கொடுக்கிறார். இப்படித்தான் நீங்கள் இருக்க வேண்டும், இப்படித்தான் வாழ வேண்டும் என்று சட்டங்களை கொடுக்கும் நிலையிலே இதே சட்டங்கள் யூதர்களால் மாற்றி அமைக்கப்பட்டு இவ்வாறு வெளி சடங்காச்சாரங்களாக மாற்றப்பட்ட நிலையைத்தான் மூன்றாவது வாசகத்தில் அவர் எடுத்து சொல்லி கண்டிக்கக்கூடியவராயிருக்கிறார். இரண்டாவது வாசகத்திலே சட்டங்கள் என்பன மனிதனை தூய்மைப்படுத்துவதற்கும் மாசற்றவனாக இருப்பதற்கும் உருவாக்கப்பட்டவை என்று யாக்கோப்பு சொல்லுகிறார். இவ்வாறு ஒரு மனிதன் மாசற்றவனாக தூயவனாக இருக்க விரும்பினால் திருச்சட்டங்கள் கொடுப்பவைகளை கடைபிடிக்க வேண்டும். இறைவனுடைய வார்த்தையை கடைபிடிக்க வேண்டும். திருச்சட்டங்கள் என்று சொல்லக்கூடியவை அனைத்துமே இறைவாக்கு. அந்த இறைவாக்கை கடைபிடிக்கும் போது ஒருவன் மாசற்றவனாக வாழ முடியும், தூயவனாக வாழ முடியும் என்று சொல்லும் யாக்கோப்பு, இந்த செயல்களை நீங்கள் கடைபிடிக்கும் போது தானாகவே நீங்கள் உதவி செய்ய பிறருக்கு உதவி செய்வதற்கு முன் வரக்கூடிய நிலை ஏற்படும் என்று அப்பொழுது அந்த சமுதாயத்தில் இருந்த, அதாவது கைம்பெண்கள், ஏழைகள் இவர்கள் ஒதுக்கப்பட்ட நிலையிலும் பணம் முதலைகள் அவர்கள் ஒருபுறமும் இவர்களை கவனிக்காத நிலையும் இருந்த வேளையில்தான் நீங்கள் சட்டங்களை கடைபிடிக்கும் பொழுது தூயவராக மாசவற்றவராக வாழ்கிறீர்கள் என்றால் இந்த கைம்பெண்களையும் அனாதைகளையும் நீங்கள் ஏற்றுக்கொண்டு அவருடைய தேவைகளை நிறைவு செய்வதே சட்ட கடைபிடித்தலின் நிறைவாக அமையும். இறைவாக்கின் நிறைவு பிறருக்கு உதவுதல் என்பதை யாக்கோப்பு குறிப்பிடுகிறார். இவ்வாறு சட்டங்கள் நமக்கு பல கொடுக்கப்பட்டாலும் அதன் உள்நோக்கத்தை அறிந்தவர்களாய், இறைவாக்கை வாசிக்கும் நாம் அதன் உள்நோக்கத்தை அறிந்தவர்களாய் அதை முழுவதுமாக ஏற்றுக்கொண்டு பிறருக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணம் நம்மில் தூண்டப்பட வேண்டும் என்பதுதான்
இன்று நமக்கு கொடுக்கப்படக்கூடிய செய்தியாக இருக்கிறது. அதன் அடிப்படையிலே நமக்கு திருச்சபையும் ஒழுங்குமுறைகளை கொடுத்திருக்கிறது. கடைபிடிக்க வேண்டியவை, ஆலயத்தில் கடைபிடிக்க வேண்டியவை என்று திருத்தந்தையால் நமக்கு குறிப்பிடப்பட்டிருப்பதை இந்த வாரம் நீங்கள் உங்களுடைய அன்பியங்களின் வாட்ஸ்அப் செய்திகளிலே பார்த்திருப்பீர்கள். ஆலயத்தில் வந்தால் நாம் எவ்வாறு இருக்க வேண்டும், எவற்றையெல்லாம் கடைபிடிக்க வேண்டும் என்பதை திருத்தந்தை வெளியிட்டிருப்பதை நீங்கள் வாசித்திருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். நாமும் அதனுடைய உள்நோக்கங்களை அறிந்து அதை கடைபிடிக்க அழைக்கப்படுகிறோம். ஒவ்வொன்றும் விவிலியத்தில் நடத்தப்பட்ட ஒன்றுதான். செருப்பு போட வேண்டாம் என்று சொன்னது அன்று மோசேக்கு அவர் கட்டளையிட்டது. நான் இருக்கும் இடம் புனிதமான இடம், அணிய வேண்டாம். அதேபோல முக்காடிட வேண்டும் என்பதும் விவிலியத்தில் குறிப்பிடப்பட்டிருப்பது உங்களுடைய கூந்தலை வைத்து மற்றவருடைய பார்வையை நீங்கள் திருப்பாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக முக்காடிட வேண்டும் என்று விவிலியத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கும் நிலையிலே அதை கடைபிடிக்க வேண்டும் என்று திருத்தந்தை குறிப்பிட்டிருக்கிறார். அதுபோல ஆண்டவர் இருக்கும் இடத்தில் அவரோடு பேச வேண்டும் என்று பிற அருகில் இருக்கவர்களோடு பேச வேண்டாம் என்றும், நற்கருணை வாங்கிய பொழுது பக்தியோடு முழந்தார்படியிட்டு நன்றி செலுத்தி அவரிடம் நம்முடைய தேவைகளை சமர்ப்பிக்க வேண்டும் என்று பல்வேறு விதமான கட்டளைகளை கொடுத்ததை நீங்கள் வாசித்திருப்பீர்கள். எனவே அப்படிப்பட்ட கொடுக்கப்பட்ட சட்டங்கள் ஒவ்வொன்றுமே உள்நோக்கம் கொண்டவைகளாகத்தான் இருக்கின்றனவே தவிர அதை ஏதோ ஆடம்பரத்திற்காக அல்லது சடங்குக்காக கொடுக்கப்படாத ஒன்றாக நாம் எண்ண வேண்டும் என்பதுதான் திருத்தந்தையின் நோக்கமாக இருக்கிறது. எனவே இன்றைய நாளில் வழிபாடு முழுவதும் நமக்கு சொல்லும் கருத்து, சட்டங்கள் மனிதனுடைய மகிழ்ச்சிக்கும் நிறைவுக்கும் கொடுக்கப்பட்டவை தவிர அவனை ஒடுக்குவதற்காக அல்ல. அதே சமயத்திலே அதனுடைய உள்நோக்கத்தை புரிந்து கொண்டு நாம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு சட்டங்களும் இறைவாக்குகளை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட்டவை. அவைகளை நமதாக்கி வாழும் பொழுது அதை செயலில் வெளிப்படுத்த இறைவன் நமக்கு உதவி செய்வார், நம்மோடு இருப்பவர்களுக்கு பகிர்ந்து கொள்ள உதவி செய்வார் என்ற எண்ணத்தை ஏற்றுக்கொண்டு அதை செயல்படுத்த தேவையான அருளை இறைவனிடம் இறைஞ்சுவோம்.